அதுல பாருங்க சகோதரர்களே, அதாவது இந்த காத்திபுல் வஹி, அந்த வஹியை எழுதினவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல பாடம் படிச்சவர் இந்த மாதிரி போயிட்டாருன்னு சொன்னவனையுமே உடனே காத்திபுல் வஹிக்கு போயிட்டார், அவருக்கு போயிட்டாரு. அவர் கடுமையான பயிற்சியா எடுத்தார், கடுமையான பயிற்சி எல்லாம் அவர் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு காத்திபுல் வஹி, அதாவது வஹி எழுதக்கூடிய எழுத்தராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமித்தவரை நம்மளை கேவலப்படுத்துவார் நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துறாருங்க. இவரு எப்படி சொல்றாரு தெரியுமா? இந்த கேளுங்க. சரி, இவர் சொல்கிறார் அல்லவா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களோட ஒரு ஆள் இருந்தாரு, வஹி எழுதினாரு, நபி அவர்களால் கடுமையான முறையில பயிற்சி வைக்கப்பட்டார், அவரே முர்த்ததா போனார்னு சொல்லி. அதனுடைய செய்தியுடைய உண்மை நிலவரம் என்ன, அதெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அகமதுல 11769 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வஹி அவர் எழுதுறார், வஹி எழுதுறது அவருடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட வஹி அவர் எழுதுறார், வஹி எழுதுறது அவருடைய வேலை. வஹியை எழுதிட்டார், வஹியை எழுதினவரே. இன்னைக்கு டிஎன்டிஜே சகோதரர்கள் அறியாம என்ன செய்யறாங்கன்னா, வஹியை எழுதினவரே வழிகட்டு போயிட்டாரு, அப்ப பிஜே விட்டு வழிகட்டு போக மாட்டாங்களான்னு பேசுறாங்க. ஒரு வஹியை எழுதிட்டாருன்னா அவர் நேர்வழி பெற்றுவாரா? எத்தனை டைபிஸ்ட் அழகா நம்ம சொல்லக்கூடிய ஹக்கு எல்லாம் பதிவு பண்ணுவான், அதனால அவர் நேர்வழி பெற்றவன் ஆயிருவானா? இவர் எப்படி இருந்தாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி எழுதக்கூடியவர், அவர் என்ன வஹி எழுத்தாளர், அவ்வளவுதான். எழுத்தாளர் அவ்வளவுதான், எழுத்தாளர் அவ்வளவுதான். அதனால அவர் நபி அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவரா? இதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆள்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பிரச்சாரரா இருக்கல, ஒரு தொழுகையாளியா இருந்தாரு, மக்களுக்கெல்லாம் தொழுகையை போதிச்சாரு, மக்களுக்கெல்லாம் தௌஹீத போதிச்சாரு, அப்படிங்கிற ஒரு நிலையில உள்ளவரா இல்ல. ஒரு எழுத்தாளரா இருந்தார், அவ்வளவுதான். ஒரு டைபிஸ்டா என்ன செஞ்சிருக்காரு, அவர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். ஒரு டைபிஸ்டா என்ன செஞ்சிருக்காரு, அவர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். அவர் டைபிஸ்ட் தான். இது வஹியை எழுதுவதற்கு, அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை எழுதுவதற்கு அடித்தளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமான சில நபர்களை பொறுக்கி எடுத்தாங்களே. எந்த ஒரு வசனம் இறங்கிய உடனேயுமே அதை எழுத்திலையும் நம்ம கொண்டு வந்து விடுவோம் என்பதற்காக காத்திபுல் வஹியாக அந்த வஹியை எழுதக்கூடியதற்காக தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் அவர்கள் எப்படி நம்பகமானவர்களாக இருந்திருக்க வேண்டும்? இவரு சொல்றாரு டைபிஸ்ட் பயில அம்புட்டு வேறும். ஒரு டைபிஸ்டா என்ன செஞ்சிருக்காரு, அவர் இருந்திருக்காரு, அவ்வளவுதான். சும்மா டைப் அடிப்பாங்க எப்படின்னு பாருங்க. இப்ப யாரு கேவலப்படுத்துறா? அல்லாஹ்வுடைய தூதரை யார் இழிவுபடுத்துறா? அல்லாஹ்வுடைய வேதத்தை யார் இழிவுபடுத்தினா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப பிஜேவை டார்கெட் பண்றதுக்காக அல்லாஹ்வுடைய வேதத்தை எப்படி வேணாலும் கேவலப்படுத்த தயார். இதெல்லாம் வழிகேடருடைய செயல்பாடு. நபி அவர்களுடைய தரத்தை இவர்கள் குறைத்து விடுவார்கள். இறங்கிட்டாரா? எப்படின்னு பாருங்க, மூளை எப்படி மலங்கி போச்சுன்னு பாத்தீங்களா? அப்ப காத்திபுல் வஹி என்பவரை வஹியலனூர் முர்த்ததா போயிட்டாருன்னா முர்த்ததா போய் தொலைஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டைபிஸ்டா வச்சிருந்தாங்க. யார் இப்ப நபியை கேவலப்படுத்தினா? யார் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினா? யார் இறைவனுடைய வேதத்தை இழிவுபடுத்தினா? யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த செலக்ஷனை கேவலப்படுத்தினதே நீ கேவலப்படுத்தி இருக்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வஹியை எழுதுவதற்காக தேர்ந்தெடுத்தவர்களை எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கேவலப்படுத்திட்டீல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திட்டீல. அப்ப பிஜேவை கேவலப்படுத்துறா நினைத்து கொண்டு கேவலப்படுத்திட்டீல. சிந்திக்கணுமா இல்லையா? பிஜேவை டேமேஜ் பண்ணணும், தௌஹீத் ஜமாத்தை டேமேஜ் பண்ணணும், அதுக்காக ஹிசாமுக்கு பதில் சொல்லணும். ஹிசாமு கொடுத்த குடு மண்டை தெரிக்கிற அளவுக்கு உளுந்துருச்சு மண்டையில. அப்ப என்ன செய்யறது? பொய்ய சொல்லி விடு, காத்திபுல் வஹியையும் டம்மி ஆக்கி விடு, டைபிஸ்ட் ஆக்கிரு, டைபிஸ்ட் பயில தானே அம்புட்டு வேறும் அப்படின்னு சொல்லி விடு என்ற அளவுக்கு கீழ்த்தரமாக இந்த சலபி இறங்கி விட்டார் என்றால் எவ்வளவு பெரிய கேவலம் பார்த்தீர்களா? எவ்வளவு ஏதாவது கொஞ்சமாவது கொலை கொதிச்சுச்சா? பயம் இருக்கா? அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்துச்சுன்னா இவர் இப்படி பேசுவாரா? சிந்தித்து அடுத்து பாருங்க. அவர் அந்த காத்திபுல் வஹி அவர் ஒன்னு அடக்கம் ஒன்னு எழுதுவாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேத அறிவிப்பாக சொல்லுவார்களாம், அலிமன் ஹக்கீமா அஃபூர் ரஹீமா அப்படின்னா சமியம் பசீரான்னு எழுதுவாராம். சமியம் பசீரானா அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவாராம். இஷ்டத்துக்கு எழுதுவாராம் வேதத்துல. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, எழுது 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 எழுதிட்டே இரு, இஷ்டத்துக்கு எழுது, அல்லாஹ் என்ன செய்யறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி எழுத விட்டாங்களாம். அப்ப அவர் வஹியை எழுதக்கூடியவரா இருந்திருக்கிறார், எழுதுவார், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா, கஃபூர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க.
கஃபூர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேணுக்குனே அலீமன் ஹக்கீமான்னு எழுதுவார். நபி சொல்றாங்க கஃபூர் ரஹீமான்னு எழுதுன்னு, ஆனா இவர் என்ன பண்ணுவாரு? அலீமன் ஹக்கீமான்னு எழுதுவார். அப்ப இவர் நபியை நம்புனவரா? விளங்குருச்சா இல்லையா? அவர் நபியோட இருக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கிறாரு? நபியை நம்பாம தான் இருந்திருக்கிறார். நபி ஒன்னு சொல்ல இஷ்டத்துக்கு குர்ஆனை எழுதி இருக்கிறார். நபி ஒன்னு சொல்ல இஷ்டத்துக்கு குர்ஆனை எழுதி இருக்கிறார். அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. மறுபடியும் அவரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலீமன் ஹக்கீமான்னு சொன்னா, என்ன அவர் முதல் சொல்லுவார் நான் அலீமன் ஹக்கீமான் எழுதுறேன்னு மாத்தினார்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில குர்ஆன் வசனங்கள்ல அவரு சொன்ன மாதிரி அலீமன் ஹக்கீமாங்கிறத சொல்லி இப்படி எழுதுன்னு சொன்னா, அப்ப அவர் என்ன செய்வார் தெரியுமா? இல்ல அக்துபு சமியம் பசீரா, நான் சமியம் பசீரான்னு எழுதுறேன்னு இவர் எழுதுவார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வாய் அடிச்சிருக்கிறார். நபி ஒரு மூமின் யாரு? நபி சொன்னா அப்படியே எழுதணும், ஒரு அடிப்படை கூட தெரியல. நபி சொல்றதெல்லாம் என்ன? அல்லாஹ் சொல்றது. நபி எதையும் சுயமா சொல்ல மாட்டாங்க, அந்த நம்பிக்கை எதுவுமே இல்லாம வெறுமனே எழுதுறதுக்காண்டி வந்திருக்காரு. நபி என்ன செய்யறாங்கன்னு சோதிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சிருக்காரு? அவர் வந்திருக்கிறார். அப்ப நபி ஒன்னு சொன்னா நான் இப்படி எழுதுவேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறார். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கிறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தார். அப்ப இந்த மாதிரி ஒரு ஆளை போய்கிட்டு, ஒரு முனாஃபிக்க போயிட்டு, ஈமான் இல்லாதவனை போய்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்க? நபி அவர்களால கடுமையாக பயிற்சிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு? ஒட்டுமொத்த திருமறை குர்ஆன்லயே டேஞ்சர் ஆக்கி விட்டாரா இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நடைமுறை இது. அப்படி அந்த ஹதீஸ்ல இருக்கு. அந்த ஹதீஸ அகமதுல இருக்குன்னு சொல்றீங்க. அகமதுல போய் எவன் போய் பார்க்க போறா? அடிச்சு விடுவோமே, அள்ளி தட்டுவோமே, புழுகளை அள்ளி எவ்வளவு டன் கணக்குல ஏக்கர் கணக்குல புழுவோமே, அல்லாஹ்வுடைய தூதர் மேல இட்டு கட்டா எவன் பார்க்க போறா என்ற அந்த எண்ணம் தானே. அல்லாஹ்வுடைய அச்சம் வேணாமா? இப்படி சொல்றோமே, எடுத்து பார்ப்பாங்களே, அடுத்து கிளின்னு கிழிப்பாங்களே எடுத்து போட்டு, அப்படின்ற அந்த ரோச உணர்வு, ஒரு தன்மான உணர்வு அதாவது செஞ்சிருப்பார்ல. கரெக்டா சொல்லிருப்பியா இல்லையா? கரெக்டா சொல்லிருப்பார்ல. அதுவும் இல்ல, வெக்கமான ரோசம்லாம் கிடையாது. என்ன வேணாலும் திட்டிட்டு போ, நான் பொய் சொல்றது சொல்லத்தான் செய்வேன், அல்லாஹ்வுடைய தூதர் நான் எட்டு கட்டுவேன், என்ன பண்ணிடுவ அப்படின்ற அடிப்படையில தானே இந்த பொய். அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? அப்படியா இருக்கு? அப்படி இருந்துச்சுன்னா ஒட்டுமொத்த திருமறை குர்ஆனுமே சந்தேகத்துக்குரியதாயிருமே. கஃபூர் ரஹீமான சமியம் பசீரான்னு போட்டிருப்பாரு. சமியம் பசீரானா அலிமன் ஹக்கீமான்னு எழுதியிருப்பாரு. அப்ப அவர் எழுதினதும் திருமறை குர்ஆன் என்று 4 பேர் எடுத்துக்கொண்டு வந்து காட்டினார்களே. ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், இந்த திருமறை குர்ஆனை நாமே இறக்கினோம், இதை நாமே பாதுகாப்போம் என்ற அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய விதத்தில் இருக்குன்னு மண்டையை வச்சு ஆய்வு செய்யணும்ல, மண்டையை வச்சு யோசிக்கணுமா இல்லையா? சிந்திச்சிருந்தா இப்படி சொல்லுவாரா? அதுல என்ன இருக்கு? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய கரங்களால் என்னத்தை எழுத முடியாதே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே தங்களுடைய இஷ்ட பிரகாரம் எதை எழுதிக்கிற முடியாதே, அதுல எதையும் சேர்த்துக்கிற முடியாதே. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த அதிகாரம் கிடையாது என்னத்தை மாத்தி எழுதுறதுக்கு. அப்ப நீ இஷ்டத்துக்கு எழுது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று வேற அல்லாஹ்வுடைய வேதத்திலே ஒட்டுமொத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே. அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது. சிந்திச்சு பாருங்க எந்த அளவுக்கு. அல்லாஹும்ம ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொடுத்த துஆ. நபியிக்கல்லதி அர்ஸல்த என்ற அந்த வாசகத்தில் ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னு போட்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழராக இருந்த ஒரு நபரை அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். நபியிக்கல்லதி அர்ஸல்த நான் சொல்றேன்ல, நீ என்ன ரசூலிக்கல்லதி அர்ஸல்த போடுற? நபியிக்கல்லதி அர்ஸல்த தான் போட வேண்டும், சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கும் பொழுது திருமறை துஆலையே மாத்துறதுக்கு அங்கீகாரம் இல்ல. துஆலையே நான் சொல்ற மாதிரி சொல்லு, ஈக்குவலான வார்த்தையை கூட நீ போடக்கூடாது. நபி ரசூல் ஒண்ணுதான்னாலும் நபி கல்லதினா நபி கல்லதினா ரசூலி கல்லதி போடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்க, இங்க என்னவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷ்டத்துக்கு எழுத சொல்லிட்டாங்களாம். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது. அலிமன் ஹக்கீமான் எழுது, சமியம் பசீரான் எழுது, பிரச்சனையே இல்ல என்று சொல்லி இருப்பார்களா? சிந்திக்க வேணாம். அப்படி சொல்லி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எப்படி இதை அனுமதித்திருப்பார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே டேமேஜ் பண்ணி விட்டாச்சு, வேதத்தையும் டேமேஜ் பண்ணியாச்சு. அந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு கொஞ்சம் பாருங்க. இந்த அதை எடுத்து வாசிக்கிறேன். அதாவது அகமதுல வரக்கூடிய அந்த செய்தி,
ஃபகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யும்லி அலைஹி அஃபூரர் ரஹீமாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழுத சொல்லி கட்டளையிடுவார்கள். என்ன எழுத சொல்லுவாங்க? அஃபூரர் ரஹீமான் எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு ஃபயக்துபு அவர் எழுதுவாராம் அலிமன் ஹக்கீமா அப்படின்னு எழுதுவாராம். ஃபயகூலு லஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உக்துபு கதா வகதா, நீ இன்னென்ன மாதிரிலாம் எழுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். உக்துபு கைஃப ஷிஅத, நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கோ என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்வார்கள். இன்னும் யும்லி அலைஹி அலிமன் ஹக்கீமா, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க அலிமன் ஹக்கீமான்னு எழுது அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஃபயகூல் அவர் சொல்லுவாராம் அக்துபு சமீஅம் பஸீரா, நான் சமீஅம் பஸீரான்னு எழுதிக்கிறேனே அப்படின்னு அவர் சொல்லுவாராம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஃபயகூல் உக்துபு, ஓகே எழுது, கைஃப ஷிஅத, நீ விரும்பின மாதிரி எல்லாம் எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி அளித்தார்கள் அவருக்கு. இவ்வளவு தெளிவா வருது. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபூரர் ரஹீமான் எழுத சொல்றாங்க. அவர் எழுதும் பொழுது இப்படி எழுதலாமே, இப்படி எழுதலாம், சரி ஓகே, இன்னும் நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கோ என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி இருந்தார்கள். தெளிவா வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் நீ எழுதிக்கிறலாம், நீ விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கிறலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்தார்கள் வருது தெளிவா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அப்படி சொன்ன அடிப்படையில தான் அவர் என்ன செய்யறாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிமன் ஹக்கீமான்னு சொல்லும் பொழுது கூட ஃபயகூல் அவர் சொல்றாரு அக்துபு சமீஅம் பஸீரா, சமீஅம் பஸீரா நான் எழுதுறேனே அப்படின்னோனையும் ஓகே எழுது, உக்துபு எழுது, கைஃப ஷிஅத விரும்பின மாதிரிலாம் எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அனுமதி கொடுத்து, பொது அனுமதியின் அடிப்படையில் அவர் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களிடத்தில் அவர் கேட்கவும் செய்யறாரு, அவங்களும் அனுமதியும் கொடுக்கறாங்கன்னு இருக்கு. திருமறை குர்ஆன் எழுதினாங்கன்னா இருக்கு இதுல. அப்ப அவர் வஹியை எழுதக்கூடியவரா இருந்திருக்கிறார், எழுதுவார், அவ்வளவுதான். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்கன்னா கஃபூரர் ரஹீமான்னு எழுது, குர்ஆன் வசனங்களை கஃபூரர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? வேணுக்குனே அலிமன் ஹக்கீமான்னு எழுதுவார். அவர் திருமறை குர்ஆனை எழுதக்கூடிய பணி அது வேற. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதக்கூடிய எழுத்தர், அந்த வேலையும் செஞ்சிருக்காரு. திருமறை குர்ஆன்ல விளையாட முடியுமா? இஷ்டத்துக்கு விளையாடினா என்ன ஆகும்? இப்படி சொல்லி இருப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எழுதுப்பா, கைஃப ஷிஅத விரும்புறதையெல்லாம் எழுதுப்பா, நீ என்னென்னலாம் விரும்புறியோ அதெல்லாம் எழுதுப்பா என்றெல்லாம் சொல்லி இருப்பார்களா? சில பேரை கடிதம் எழுத சொல்லுவோம், கருத்தை மட்டும் சொல்லுவோம், இந்த மாதிரி இந்த கருத்துல இப்படி எழுதுங்க, இந்த வாசகத்தை போட்டுக்கிறோம், அந்த வாசகத்தை போட்டுக்கிறோம் அப்படின்னா விரும்பின மாதிரி எழுதிக்கிறங்க. அது அவர் நல்ல விவரமான ஆளா இருந்ததுனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்த அங்கீகாரம். அதை இப்படி எழுதிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதுற மேட்டரை சொல்லி இருக்காங்க. திருமறை குர்ஆனோடு இப்படி விளையாட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இப்படி விளையாடக்கூடிய ஒரு ஆளை வைத்து இருந்திருப்பார்களா? விரும்பினதெல்லாம் எழுத சொல்லி இருந்திருப்பார்களா? அப்படி எழுத சொன்னா என்ன ஆகும்? பாரதூரமா போயிடாது. நான் சொல்லாத நீ இந்த மாதிரி சொன்னேன்னா என் வலது கரத்தால் பிடித்து உன்னை நாடி நரம்பெல்லாம் அறுத்துருவேன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கும் பொழுது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அனுமதித்திருப்பாங்கன்னு மண்டையை வச்சு யோசிக்கணும்ல, மூளையை கொண்டு. அப்ப என்ன செய்யறாரு? அவரை டம்மி ஆக்கி விட்டு காத்திபுல் வஹிய அவரு டைபிஸ்ட், விரும்பதான் எழுதினாரு, வாயடிச்சாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தாங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆனா இத நம்ம சொன்னா அவர் ஏத்துக்கிற மாட்டாரு. ஆதாரம் இருக்கிறதா, இது இப்படி இவருடைய இஷ்டத்துக்கு பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்பாஸ் அலி அவர்களைத்தான் சொல்றேன், அவருடைய இயல்பே அதுதானே. ஊருக்கு சலபி யாராவது சொல்லியிருக்க வேண்டும், யாராவது முந்தைய இமாம்களை யாராவது சொல்லியிருக்க வேண்டும். அதையும் சொல்றோம். முஸ்கினுல் ஆசார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நூல்ல தஹாவி என்ற இமாம் இத சொல்லியிருக்கிறாங்க. என்ன இது இந்த மாதிரி வஹீல திருமறை குர்ஆன்ல இப்படி இஷ்டத்துக்கு எழுத சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது பாரதூரமா போயிடும். அப்படி கிடையாது. கடிதத்துல இந்த மாதிரி முன்ன பின்ன எழுதுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருந்திருப்பார்கள் என்று சொன்னால்தான்
அது சரியா வரும் என்று அழகா விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த விளக்கம் நமக்கு ஆதாரம் கிடையாது, நம்ம மூளையை கொண்டு சிந்திச்சாலே விளங்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கெல்லாம் திருமறை குர்ஆன்ல நினைச்சதெல்லாம் எழுத சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நாங்க எந்த அளவுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இணைத்து வைத்து விளக்கம் கொடுக்க தான் முயற்சிக்கிறோம். அப்படி முயற்சிக்கக்கூடிய அடிப்படையில் தான் கரெக்டா சொல்றோம். இத சரியா கடிதம் எழுதும் பொழுது நம்ம கருத்தை சொல்லிவிடுவோம், வார்த்தைகளை எழுதக்கூடிய எழுத்தர்கள் எழுதி கொள்வார்களே, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை புடிச்சுக்கிட்டு திருமறை குர்ஆன்ல விளையாடினான் ஒருத்தவன். அப்படி விளையாடக்கூடியவனை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் டைபிஸ்டா போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது நாங்க என்பது போல இவர் சொல்லி கேவலப்படுத்துறாருன்னா, அப்ப பிஜேவை கேவலப்படுத்துறது தான் குறிக்கோள். அதுக்காக அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, இறைவனுடைய வேதத்தை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, ஒட்டுமொத்த இறைவேதத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் பரவாயில்லை என்று இவர் இருப்பாரையானால் எவ்வளவு பெரிய ஒரு அட்டூழியம், எவ்வளவு பெரிய அநியாயம். அப்ப இந்த நடுநிலை வியாதிகள்லாம் எங்க போனீங்க கேளுங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி இப்படிலாம் இருட்டடிப்பு பண்ணாத, சலபுகள் புழுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி ஏக்கர் கணக்கில் புழுவாங்க என்பது இப்பதான் இன்னும் தெரிய வருகின்றது. அப்ப சிந்திச்சு பாருங்க. அதுல இந்த காத்திபுல் என்ன கடுமையா பயிற்சி பெற்றவரா? அது இந்த கேள்வி வேற. அடுத்து அவர் உண்மையிலே நபி அவர்களால் கடுமையான முறையில பயிற்சி வைக்கப்பட்டவரா? அவருடைய நிலைமை என்ன? கடுமையான பயிற்சி பெற்றவரா? இல்ல அவர் லேசான பயிற்சி பெற்றவர் தான். அவர் முர்த்ததா ஆயிட்டாரு. அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாருன்னு 1/4 மணி நேரம் பயான் பண்றாரு. இந்த பயானம் நம்ம கேட்கல, அது நாங்களும் அதை தான் சொன்னோம். முர்த்ததாய் போயிட்டாருன்னு தானே ஆதாரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். நாங்களும் அதைத்தானே சொல்றோம். அதே இதுக்கு எங்கள்கிட்ட பயன் பண்றீங்க? முன்னாடி அவர் முஸ்லீமா இருந்து எழுதினாரா இல்லையான்றதான் மேட்ரு. சரியா? அப்போ இந்த கடுமையான பயிற்சி எடுத்தவரா? ஆல இம்ரானே அல்பக்கராவையும் மனப்பாடம் பண்ணியிருக்காரு. அருமையா ஓதக்கூடியவரா இருக்கிறதுலே அவரு அவ்வளவு டாப்பா ஓதுவார் என்ற அடிப்படையில் உள்ள ஒரு நபரை அவன் நேத்து ஒன்னும் தெரியாது எப்படின்னு பாரு, எப்படி பேசுறாரு. அல்பக்கராவையும் ஆல இம்ரானையும் மனப்பாடம் பண்றது சாதாரண மேட்டரா? திருமறை குர்ஆனுடைய 8ல் ஒரு பகுதி அது. அப்ப அந்த அளவுக்கு உண்டான செய்திகளை மனனம் செய்து, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை மனனம் செய்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய எழுத்தர்களில் ஒருவர் இருந்திருக்கின்றார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை நியமித்திருக்கின்றார்கள் என்றால், அவர் என்ன கடுமையான பயிற்சி எடுக்காம சும்மா சாதாரண பயிற்சி எடுத்தா அல்பகராவும் ஆலை முரண் மனப்பாடம் ஆயிருமோ உங்களுக்கு? அப்ப எழுத்தர கண்ட அழியவனையும் தூக்கி அல்லாஹ்வுடைய தூதர் போட்டாங்களோ? முர்தது பயல்களை எல்லாம் கூப்பிட்டு வாங்கடா, நீங்க தாண்டா எழுதுறதுக்கு சரியான ஆளுகள் என்று போட்டார்களா? சிந்திக்க வேணாம். அப்ப கடுமையான பயிற்சிக்கு விளக்கம் வேற. என்ன விளக்கம்? கடுமையான பயிற்சிக்கு விளக்கம். கடுமையான பயிற்சினா கிடையாது. எத்தனையோ சகாபாக்கள் போய்விட்டார்கள் என்று சொல்றோமே, முர்ததாய் போனாங்கன்னு. அப்ப அவங்க எல்லாம் தெரிஞ்ச ஆளுங்க. அப்ப அவங்க எல்லாம் கடுமையான பயிற்சி, இவரே கடுமையான பயிற்சி தான் கொடுத்த நபர்களாக தான் இருந்திருக்காரு என்பதும் இதிலிருந்து தெரிய வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபி மொழிகளில் இந்த தில்லுமுள்ளு பேர்வழி செய்த தில்லுமுள்ளுகளை வரிசையாக காண்போம். தில்லுமுள்ளு நம்பர் 1, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமான்னு எழுது அப்படின்னு அவருக்கு சொல்லுவாங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆன் வசனங்களை கஃபூர் ரஹீமா என்று எழுதுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கட்டளையிட்டதாக ஒரு அண்ட புழுகளை இவர் அவிழ்த்து விடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் இவ்வாறு எழுதச் சொன்னதாக அந்த ஹதீஸில் எந்த ஒரு செய்தியும் இல்லாத நிலையில் இவர் அல்லாஹ்வின் தூதர் மீது துணிந்து இட்டுக்கட்டை செய்கின்றார். தில்லுமுள்ளு பேர்வழி என்பதை நிரூபிக்கின்றார். குர்ஆனிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு எழுதச் சொன்னார்கள் என்று இவர் எடுத்து காட்ட முடியுமா? அந்த ஹதீஸில் இருந்து அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை காட்ட இவர் தயாரா? தில்லுமுள்ளு நம்பர் 2, அதுல பொய்ய பாருங்க. எப்படி ஹதீஸுகள்ல இருட்டடிப்பு மன்ன இவரு அப்படின்றதற்கு அதுல சொல்றாரு பாருங்க. அதாவது நான் இப்படித்தான் எழுத சொன்னேன், ஏன் இவ்வாறு எழுதுகின்றாய் என்று நபி கேட்பாங்களாம். அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. அப்ப நபி சொல்லுவாங்க, ஏன் நான் இப்படித்தானே உன்னை எழுத சொன்னேன், ஏன் இப்படி எழுதுறேன்னு நபி அவர்கிட்ட கேட்கிறாங்க. எங்க இருக்கு இந்த ஹதீஸ்ல? நான் இப்படித்தானே எழுத சொன்னேன், நீ ஏன் இப்படி எழுதுற, இப்படிலாம் எழுதக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸ்ல வருதா? கிடையாது.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிலாம் எழுத வேண்டும் என்று அவர்களுக்கு நீ விரும்பின மாதிரி எழுதிக்கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அனுமதி கொடுத்தாங்கன்னு தானே இருக்கு. அப்ப இதுல இப்படி ஒரு அப்பட்டமாக போய் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் சொன்ன மாதிரில நீ எழுதணும், இப்படித்தானே எழுதணும், நீ ஏன் இப்படிலாம் எழுதுற அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக காட்ட முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் மேலேயே இப்படி இருட்டடிப்பு இட்டுக்கட்டு தில்லு முள்ளு நம்பர் 3 உன்னுடைய முடிவு என்ன என்பதை பார்ப்போம் அப்படி ரசூல் தான் சொன்னாங்களாம். எங்க இருக்கு? அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். ஓ முடிவு நீ எழுதுறத எழுது, ஓ முடிவு என்னன்றத பாப்போம் இப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி அந்த செய்தியில இருக்கு. நீ விரும்பின மாதிரி எழுதிக்கோப்பா, கடிதம் எழுதும் பொழுது விரும்பின மாதிரி எழுதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்தார்கள் என்று இருக்கின்றதா, இல்ல இஷ்டத்துக்கு எழுதுனாங்கன்னு சொல்லி இருக்கா? அப்ப அதுவும் பொய் தானே. அப்ப இஷ்டத்துக்கு அடித்து விடுகின்றார். தில்லு முள்ளு நம்பர் 4 அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த அயோக்கிய சிகாமணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாசகங்களை எப்படியெல்லாம் திரிக்கின்றார் என்பதை சற்று கவனியுங்கள். நீங்கள் விரும்பியவாறெல்லாம் எழுதிக் கொள்ளுங்கள் என்று பொது அனுமதி கொடுத்ததை நீ எழுது, விரும்பின மாதிரி எழுது, உன் முடிவு என்ன ஆகுது என்று பார்ப்போம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கண்டித்தது போல இவர் இட்டுக்கட்டுகின்றார். அப்ப நபி பார்த்தாங்க, அப்படியா எழுது போ, ஓ இஷ்டப்படியே நீ எழுது, உன்னுடைய முடிவு என்னங்கறத பாப்போம்னு சொல்லி இப்படித்தான் அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். தில்லுமுள்ளு செய்கின்றார், திருகுதானம் செய்கின்றார். ஒருவருக்கு நாம் விரும்பிய உணவு பண்டங்களை வைத்துவிட்டு நீங்கள் விரும்பியதை உண்ணுங்கள் என்று சொல்கின்றோம். இது அவருக்கு நாம் வழங்கிய பொது அனுமதி. இதையே இந்த அப்பாஸ் அலி சலபி கூறுகின்றார், விரும்பிய சாப்பாடுகளை எல்லாம் அவர் முன் வைத்துவிட்டு நீ தின்னுடா பாப்போம், விரும்பினதையெல்லாம் தின்னுவோம், உனக்கு வைத்தால எப்படி போகுதுன்னு பாப்போம் என்று ஒருவர் சொன்னால் அது எப்படியோ, அது எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டோ மோசடியோ, அந்த வேலையை அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் இந்த அயோக்கிய சிகாமணி செய்து தான் ஒரு வடிகட்டிய அயோக்கியன் என்பதை அம்பலப்படுத்தி விட்டார். அப்ப இவர் ஹதீஸ்ல எப்படிப்பட்ட இருட்டடிப்பும் செய்வாரு தெரியுதா இல்லையா? இவர் பிஜேபி இடத்துல டிஸ்கஷன்ல இருக்கும் பொழுது லைஃப் ஆக்கி விட்டுருவோமா, ஹதீஸ் இந்த ஹதீஸ நமக்கு ஒத்து வராத மாதிரி தெரியுதே என்று கேட்டவர் தானே. பிஜே கண்டிச்சதுனால நல்லா பாத்துனா அப்படிப்பட்ட ஆளுதான். அப்ப இவர் இல்லாத பொல்லாத விஷயத்தை இந்த ஹதீஸ்ல சொருகி இருக்கின்றார் என்பது இதுல அம்பலமாகிவிட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்து பாருங்க, இசாம் அவர்கள் அழகான ஒரு ஆதாரத்தை தலீல எடுத்து வச்சாருங்க. எதுக்கு? அதாவது ஃபர்சான் தௌஹீத் ஜமாத்துல இருந்தாரு, இப்ப தௌஹீத் ஜமாத்தை விட்டு வெளியேறிட்டாரு. வெளியேறினதை வச்சுக்கிட்டு நீ ஆதாரம்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் ஆதாரம் கிடையாது அப்படின்றதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினார். என்ன? அப்ப யாராக இருந்தாலும் கடைசி வரைக்கும் யாரு கொள்கையில இருக்கிறாங்கன்றதை தான் பார்க்கணுமே தவிர நடுவுல அவர் வழி தவறி போனதுனால இதை வைத்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னதான் சொர்க்கத்துக்கு நெருக்கத்துக்குரிய ஒரு காரியத்தை செஞ்சாலும் கடைசி நேரத்தில் ஒரு செயலை செய்யறதுனால அவரும் நரகவாசியா போறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. நபர் அவர் சொர்க்கத்துக்குரிய செயல்களே நிறைய செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசி அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில ஒரு ஜான் அளவுக்கு தான் கேப் இருக்கும். கடைசியில் நரகத்துக்கு உண்டான ஒரு செயலை செஞ்சு நரகவாசியா போயிடுவாரு. அதே மாதிரி ஒருத்தவர் நரகத்துக்குரிய ஒரு செயலையே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. கடைசியில சொர்க்கத்துக்குரிய ஒரு வேலையை செஞ்சு அவர் சொர்க்கவாசியா மாறிடுவாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த அடிப்படையில நல்ல செயல்களே செஞ்சுக்கிட்டு நேர்வழியை விட்டு ஒருவர் வழிதவறி போவாரே, ஆனால் அதனால அவர் இருந்தது நேர்வழி இல்லைன்னு ஆகுமா? அழகான ஒரு கேள்வி, அடிப்படையை சொல்லி அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதுல டிஎன்டிஜேல இருந்து விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா? நம்ம ஆளு என்ன இதெல்லாம் இந்த ஆதாரம் சரியில்லையா? ஏன்னா இதுல டிஎன்டிஜேல இருந்து விலகிறவரு நரகவாசின்னு இருக்கா? அறிவு கொழுந்து அப்படியே அறிவு பொங்கி வழியுது பாருங்க, எப்படி கேட்கிறாரு பாருங்க. உங்களில் ஒருவர் சொர்க்கவாசிகளுடைய செயலை செய்து கொண்டிருப்பார். சொர்க்கத்துக்கும் அவருக்கும் ஒரு ஜான் இடத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது, அந்த அளவுக்கு சுவனத்தை நெருங்கி விடுவார்.
ஆனால் இறுதியில் அவர் நரகவாசி செய்யக்கூடிய காரியத்தை செய்து விடுவார். எனவே அவர் நரகத்தில் சென்று விடுவார். இந்த செய்தியை சொல்லி பார்த்தீர்களா, ஒரு மனுஷன் சொர்க்கவாசியா இருக்கிறான், சொர்க்கவாசிகள் செய்யற காரியத்தை செய்யறான், ஆனா கடைசியில் அவன் நரகவாசி காரியத்தை செஞ்சு அவன் நரகவாசியா மாறுகிறானா இல்லையா? அது மாதிரிதான் எங்க ஜமாத்துல பிரச்சாரர்களாக இருந்தாலும் கல்வியாளர்களாக இருந்தாலும் கடைசியில் அவங்க என்ன செய்யறாங்க, வழிகேட்டுக்கு போயிறாங்கிற அடிப்படையில இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறதை நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக ஹதீஸையும் இயக்க சிந்தனையையும் கலந்து அடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது வந்து டிஎன்டிஜேல இருந்து விலகினவர்கள் தான் இப்படி நரகவாசிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதே கேள்வி அவர்கிட்ட நம்ம திருப்பி கேட்போம். என்ன, ஃபர்சான் வந்ததுக்கு குர்ஆன் ஆயத்து சொல்றாரு, அல்லாஹ் யாருக்கு நேர்வழி நாடி விட்டானோ அவர் நேரிய வழியில வந்துருவாரு, அல்லாஹ் நேரிய வழியில செலுத்துவான் அப்படின்னு பயான் பண்றாரு. சகோதரர் ஃபர்சான் அவர்கள் அது வழிகேடு என்பதை பகிரங்கமாக அறிவித்து அந்த ஜமாத்திலிருந்து வெளிவந்திருக்கிறார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் தான் அது, அதோட அல்லாஹ் கல்ப மாத்திருவான். மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டுறானோ அவன்தான் நேர்வழி பெற்றவன், அவன்தான் நேர்வழி பெற முடியும். இதுல ஃபர்சான் நேர்வழிக்கு வருவார் அப்படின்னு இருக்கு அந்த வசனத்துல. கேட்டீங்களே, எங்களிடத்துல கேட்டீங்களே, அதுல டிஎன்டிஜே இருக்கான்னு கேட்டீங்களே. ஆனா உண்மையில இந்த செய்தியில டிஎன்டிஜே ஜமாத்தை விட்டு ஒரு ஆள் வெளியே போயிட்டா அவருடைய கடைசி முடிவு கெட்டதா போயிருது, அப்படி எதுவும் இருக்கிறதா? அப்படி எதுவும் கிடையாது. அதே மாதிரி நாங்க உங்கள்ட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? பாருங்க, எந்த அளவுக்கு வந்து மூளை வந்து சிந்திக்கக்கூடிய திறனை இழந்து மூளை மழுங்கிருச்சுன்னு பாத்தீங்களா? சாதாரண ஒரு எல்கேஜி மேட்ரு. இந்த அடிப்படையை தெரியாம ஒரு உளறிக்கிட்டு இதுல டிஎன்டிஜன் இருக்கா அப்படின்னு கேட்கின்றார் என்றால், அப்ப இவர் வந்துலாம் ஆய்வாளர்னு போட்டு இவர் பின்னாடி அக்கீதா, இவர் சொல்ற அக்கீதா கரெக்டா இருக்கும்னு யாராவது நம்பி போனா என்ன ஆகும்? இவர் சொல்ற ஆய்வுகள், இவர் செய்யக்கூடிய ஆய்வுகளுடைய லட்சணம் என்னன்றது விளங்குதா? அப்ப ஆய்வாளர்னு படம் காட்டி கொண்டிருக்கின்றாரே ஒழிய ஆய்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது என்பதற்கு இந்த ஒரு ஹதீஸ்ல இருந்து இவர் கேட்கக்கூடிய கேள்வியே பெரிய உதாரணம். சரி, ஓகே, இந்த ஹதீஸை சொல்லும் பொழுதாவது உனக்கு அறிவு வரவேனா? அதாவது வந்து என்ன சொன்னாரு, யார் ஒருத்தவன் வந்து நேர் வழிக்கு வந்து விட்டானோ, கொள்கையில கரெக்டா இருக்கிறானோ, அவன் வந்து தவறான வழிக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்லி நீ இவரே சொன்னாரா இல்லையா? ஹெர்கல் மன்னர் சொன்னதுக்கு ஆதாரம் காட்டினார்ல. இப்படித்தான் சரியான இறை நம்பிக்கை இருக்கும். மனித உள்ளங்களில் அந்த இறை நம்பிக்கை ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் அதனுடைய பொலிவு, ஈமானுடைய இறை நம்பிக்கையுடைய ஒளி பொலிவு ஒருவருடைய உள்ளத்திலே ஊடுருவ ஆரம்பித்து விட்டால் லா யஸ்கத்துஹு அஹதுன், யாரும் அதன் மீது அதிருப்தி கொள்ள மாட்டார்கள். ஆக இதுதான் சரியான ஈமானுடைய நிலைமை. இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு? சொர்க்கத்துக்கு நெருக்கமா வந்துருவாரு, அப்படி செஞ்சுட்டு நரகத்துக்கு போவார்னு இருக்கா இல்லையா? அப்ப சொர்க்கத்துக்கு நெருக்கமான வேலையை செய்யக்கூடியவர் வந்து சொர்க்கவாசிக்கு உண்டான எல்லா வேலையும் செய்யறவன் கரெக்டான ஈமான் தரியா தானே இருப்பான். அவன் எவ்வளவு கடுமையான பயிற்சி எடுத்திருப்பாரு, எவ்வளவு மார்க் அடிப்படையில் உறுதியான ஆளா இருந்திருப்பாரு. அந்த மாதிரியான ஆளுக்கு போவாங்கன்றதுக்கு தெரியுதுல. அந்த ஆதாரத்தை வந்து அப்பயே மறுக்கிறீங்க. அப்ப எல்லாம் தெரிந்து கொண்டே மறுக்கிறது தான். அது கூடுதல் தகவலாக இங்க பதிவு செஞ்சு கொள்கிறோம். சரி, ஓகே, இதுல டிஎன்டிஜேன்னு இருக்கா, டிஎன்டிஜேன்னு இருக்கான்னு சொல்லி கேட்கக்கூடியவர் வந்து இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டோம். என்ன, அது திருப்பி இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். இவரிடத்துல கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போலாமா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதுக்கு என்ன சொன்னாரு தெரியுமில? ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது. எப்படிங்க சொல்றீங்க? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அது இதுக்கு ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது அல்லாஹ் போய் சொன்னான். 6வது அத்தியாயத்துல 159வது வசனத்துல ஃபிர்காக்கள், பிரிவுகள், பல பிரிவுகளாக மார்க்கத்தை பிரித்து விட்டவருக்கு உமக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அதனால ஷிர்க் ஒழிப்பு மாநாட்டுக்கு போக கூடாது. எப்படி அவ்வளவு பெரிய அறிவு கொழுந்துன்னு பாருங்க. ஆயுப்புலி அப்பாஸ் அலி சலசலப்பிடம் ஒரு சகோதரர் கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? ஷிர்க் ஒழிப்பு மாநாடு தொடர்பாக கேள்வி கேட்கிறார். ஷிர்க் ஒழிப்பு மாநாடுக்கு போலாமா கூடாதா என்று அந்த சகோதரர் கேள்வி கேட்கிறார். அதுக்கு நம்ம ஆயுப்புலி அப்பாஸ் அலி ஒரு விளக்கத்தை சொல்றாரு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், அந்த மாதிரி விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
6வது அத்தியாயம் 159வது வசனத்தை எடுத்து சொல்லி அவர் சொல்றாரு, மார்க்கத்தை பல பிரிவுகளாக பிரித்தவர்களுக்கும் உமக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. முதல்ல இந்த குர்ஆன் வசனத்துக்கும் இவர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல, அது நம்ம தனி டாபிக்கா வச்சுக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் சிறுகொலி மாநாடு போயிடாத, அந்த பாயிண்ட் என்ன, சிறுகொலி மாநாடு நீ போக கூடாது, அதுக்கு எந்த குர்ஆன் வசனம் வேணா வளைச்சு முழிச்சு திருப்ப அது சொல்ல வர்றீங்க. சரி, இவர்கள் ஒரு தப்பான, ஒரு மோசமான, ஒரு பிதஅத்தான ஒரு விஷயத்தை நோக்கி அண்மை அழைக்கிறார்கள். அந்த மாதிரியான விஷயத்தில் நம்ம அவங்களோட ஒத்து போக கூடாது. ஏன் நம்ம சொல்றோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அப்படித்தான் சொல்கிறான். 6வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், நபியே தங்களுடைய மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து பல கூட்டங்களாக உருவெடுத்து விட்டார்களே, இவர்களோடு உமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூட்டங்களாக போட்டால், அல்லாஹ் போட்ட வட்டத்தை பல கூறுகளாக சிதைத்தால் அவர்களோட நமக்கு எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சொன்னாரு, இந்த மாதிரி வந்துகிட்டு பல பிரிவுகளாக பிரிந்துகிட்டு குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீ காட்டு பக்கம் ஓடி போயிரு, வேற பல்ல புடிச்சுக்கோன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால வந்துகிட்டு சிறுகொலி மாநாடுக்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க வேற எங்கிட்டா ஓடி போயிரு என்ற அடிப்படையில் சொன்னீங்களா இல்லையா? அதை தொடர்ந்து என்ன, அந்த சகோதரர் விளக்கம் தரக்கூடிய வகையில ஷிர்க் மாநாட்டுக்கு போக கூடாது என்பதற்கு புகாரில ஹதீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, புகாரி 3606வது ஹதீஸ், ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை இவர் எடுத்து சொல்றாரு. அந்த ஹதீஸ்ல எவ்வளவு இட்டுக்கட்டு பாருங்க, ஹதீஸையும் கூட வளைக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார் இவர். என்ன சொல்றாரு, இந்த ஹதீஸை படித்து விளக்கம் தர்றாரு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்களாம், ஒரு கூட்டம் வருமா, நான் தான் சத்திய கூட்டம்னு சொல்லுமா, நான் தான் முஸ்லீம்னு சொல்லுமா, மற்றவங்க எல்லாம் முஸ்லீம்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து விட்டார்கள்னா அவங்ககிட்ட போய் நீங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களாம். நபி அவர்கள் சொன்னார்கள், பிற்காலத்தில் நிறைய ஃபிர்காக்கள், கூட்டங்கள் இஸ்லாத்தின் பெயரால் நான் தான் சத்திய கூட்டம், நாங்கள் தான் முஸ்லீம், மற்றவர்கள் யாரும் இல்லை என்ற கருத்தை சொல்லக்கூடிய பல வழிகட்ட கூட்டங்கள் உருவாகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நாங்க என்ன சொல்றோம், பகிரங்கமா உங்கள்ட்ட சொல்றேன், இந்த புகாரினுடைய 3606வது ஹதீஸ் நீங்க சொன்ன மாதிரி நான் தான் சத்திய கூட்டம், நாங்க தான் முஸ்லீம், மற்றவங்க எல்லாம் முஸ்லீக்கு, இப்படி ஒரு கூட்டம் வரும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எங்க சொல்லி இருக்காங்க? நீங்க எடுத்து காட்டுங்க எங்களுக்கு. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸ்ல எங்க சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்டிப்பா எடுத்து காட்டணுமான, உங்களால் எடுத்து காட்டவே முடியாது. ஏன்? அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஹதீஸ்ல கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஹதீஸ், அந்த மாதிரி ஒரு வார்த்தை அந்த ஹதீஸ்லயே கிடையாது. அப்ப இது தெரிகிறது அப்பட்டமாக அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி கூட்டம் வரும்போது சிறுகொலி மாநாடு போவாத. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது. எதை ஒன்று சொன்னாலும் பேசிட்டு இருப்பாரா, மூச்சு வாங்கும் போது சிறுகொலி மாநாடு போகாத, அடுத்து மூச்சு வாங்கும் போது சிறுகொலி மாநாடு போ, அந்த மாதிரி இங்கே மூச்சு வாங்குற ஹதீஸை விட்டோன்னு, அதனால சிறுகொலி மாநாடுக்கு நீ போகாத. நீங்க பகிரங்கமாக ஹதீஸில் இட்டு கட்டியுள்ளீர்கள், அல்லாஹ்வின் தூதர மேல பகிரங்கமாக நீங்கள் பொய் சொல்லி இருக்கிறீர்கள். காசுக்காக வேண்டி எந்த அளவிற்கும் இறங்கி காசுக்காக வேண்டி எதையும் முன்ன தயாராக உள்ளீர்கள் என்பதை நீங்கள் மீண்டும் ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. நம்ம தெளிவா சொல்றோம், அந்த ஃபிர்கா, அந்த கூட்டங்கள் எதிலையும் போய் நீ சேர்ந்து விடாதே. ஒரு மரத்தின் வேரையாவது கடித்து பிடித்துக்கொள், ஒரு மரத்தின் வேரையாவது கடித்து பிடித்துக்கொள் என பிடித்து இழுப்பார்கள். வா என் கூட்டத்துல சேரு, என் ஜமாத்துல சேரு என்று உன்னை அழைப்பார்கள். ஆனால் மரத்துடைய வேறையாவது நீ கடித்து பிடித்துக்கொள், கூட்டத்துல போய் சேர்ந்துடக்கூடாது, அப்படியே நீ தனியா இருந்தாவது மௌத்தா போயிரு, அதுதான் உனக்கு நல்லது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அதை நோக்கித்தான் அழைப்பு விடப்படுகிறது. ஷிர்கு, மௌலூது போன்ற குஃப்ரான காரியங்களை ஒழிக்க வேண்டும் என்ற பெயரில் அத்துடன் சேர்த்து ஃபிர்காக்களை உருவாக்குவது, இஸ்லாத்தின் பெயரால் பல கூட்டங்களை உருவாக்கக்கூடிய ஒரு வழிகேட்டை நோக்கியும் அழைப்பு விடப்படுகிறது. எனவே அதிலே நாம் அவர்களோடு ஒத்து போக கூடாது. என்ன சொல்ல வராருன்னா, ஷிர்க் மாநாடு நடக்கும் பொழுது எல்லாம் அந்த ஊரை விட்டு அப்படியே காலி பண்ணி போய் ஒரு மரத்தோட வேற புடிச்சு அப்படி நின்னுக்கங்க, கைய புடிச்சு வந்து இழுப்பான், காலை புடிச்சு வந்து இழுப்பான், வலுக்கட்டாயமா கூட்டு போயிடாத, எங்க மூச்சு விட்டாலும் மூச்சோட பிழத்துல ஷிர்க் மாநாடுக்கு போயிடாத. அப்ப அதுல ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு இருக்காதுல, அது இதுக்காக பொருந்துமா? பொருந்தாத விஷயங்களை எல்லாம் சொல்லி ஹதீஸ வளைக்கிறது உங்களுடைய திருகுதாளம், நீங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளு. இசாம் அந்த வேலையை செய்யல, அவர் தலீல சொன்னாரு, நேர்வழியில இருக்கக்கூடியவர் கடைசியில வழிகட்டு போக வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி வழிகேட்டிலேயே இருந்துகிட்டு இருக்கவர் கடைசியா நேர்வழியே வர வாய்ப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கல்ல.
அதுக்காக அவர் இவ்வளவு நாள் இருந்த கொள்கை சரியா தப்பான்ற அந்த அளவுகோல் வைக்காத, உன் அறிவை கொண்டு யோசி, கொள்கை எந்த கொள்கை சரின்னு ஆய்வு செய்ய, ஆளை வச்சு கொள்கை சரியா தப்பான்னு முடிவெடுக்காதன்னு இவ்வளவு அழகா இசாம் வந்து விளக்கி இருக்காரு. இசாம் எம்ஏசி இந்த மூளைய வந்து உங்களுக்கு வேலை செய்யல, சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை விளக்கி இருக்கிறாங்க. அதுலயும் கூட டிஎன்டிஜன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இவர் வந்து தன்னுடைய அந்த மூளை மழுங்கிய திறனை வெளிப்படுத்துகின்றார். இது வந்து ஒரு பேசிக். நல்லவன் கெட்டவனாவும் போவான், கெட்டவன் நல்லவனாவும் போவான். இந்த அடிப்படையை வைத்து நாம வந்து ஒரு செய்தியை சொன்னோமே ஆனால் அதை கூட அதை கிரகிக்க தெரியாத ஒரு கூழ் முட்டை தான் ஆய்வாளர் என்ற பேர்ல இப்படி வந்துகிட்டு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு தாடியை நீட்டமா வச்சுக்கிட்டு உளறி கொண்டிருக்கின்றார் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, அதாவது வந்து நரகவாசிக்குரிய வேலையை வந்து இந்த ஹதீஸ்ல வருதுல, நேர்வழிக்கு உண்டான எல்லா வேலையும் வந்து அவர் வந்து செய்வாரு. சொர்க்கம் வந்து பக்கத்துல மிக அருகாமையில இருக்கும், அப்ப நரகத்துக்கு உண்டான ஒரு வேலையை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்லி வருதுல. இதுக்கு யூக விளக்கம் சொல்றாங்களாம். இவங்க என்ன லட்சணத்துல விளக்கம் சொல்றாங்கன்னு பாருங்க. இது வந்து யாருக்கு பொருந்தும்னா தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தான் பொருந்தும். ஏன் நரகவாசிக்குரிய வேலையை நீங்க தானே செய்றீங்க அப்படின்றாரு. அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, பி அமலி அஹ்லின் நார், நரகவாசிகள் செய்யற காரியத்தை செஞ்சு அவன் என்ன செய்வான், வழிகேட்டுக்கு போவான், நரகவாசியா இறுதியில மாறுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. நரகவாசி செய்யற காரியத்தை நாங்களா செய்யறோம், பிஜே தான் செய்யறாரு. இந்த ஹிஷாம் எம்ஏசி நீங்க தான் அறியாம செய்து கொண்டிருக்கிறீர்கள். டிஎன்டிஜில உள்ள சில சகோதரர்கள் தான் அறியாம நீங்க அதை என்ன செய்றீங்க, செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களை நரகவாசின்றீங்கல்ல, நாங்க உங்கள்ட்ட அதே கேள்வியை கேட்கிறோம். இந்த ஹதீஸ்ல நரகவாசியா போறவன் தௌஹீத் ஜமாத்காரன் இருக்கா? பதில் சொல்லணுமா இல்லையா? எப்படின்னு பாருங்க. அப்ப தனக்கு தகுந்த மாதிரி வளைக்கிறது, திரிக்கிறது, உல்டா பண்றது, இழிவுபடுத்தக்கூடிய விதத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையை சிதைக்கிறது இருக்கா இல்லையா? எல்லா வேலையும் இவர் தான் செய்து கொண்டிருக்கின்றார். சரி, நரகவாசின்னு எங்களை பார்த்து இப்படி சொல்லுவ, நரகவாசி என்று சொல்வதாக இருந்தால் நீ உனக்கே பயான் பண்ணிருக்கீங்கல்ல, இதே அப்பாஸ்லயே பயான் பண்ணிருக்காரா இல்லையா? அது எப்படி அவருடைய கல்ப பிளந்தா பார்த்தீர்கள் என்று கேட்டீங்கல்ல, இதே கேள்வி இப்ப கேட்கிறோம். கல்ப பிளந்தா பார்த்தேன், எங்க கல்ப பிளந்தா பார்த்தேன். மற்ற மனிதர்களிடமிருந்து ஒருவர் வெளியேறினால் அவர் சத்திய கொள்கைக்காகவும் வெளியேறலாம், தவறான கொள்கைக்காகவும் வெளியேறலாம். அவர் சத்தியத்துக்காகவும் போயிருக்கலாம், நான் இருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறாகவும் இருக்கலாம். நாங்கள் இருக்கக்கூடிய நிலைப்பாடு சரியானதாகவும் அவர் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு தவறானதாகவும் இருக்கலாம். நீ சொன்ன மாதிரியே வந்துகிட்டு ஏற்கனவே எங்களுக்கு சொன்னீங்கல்ல, பர்சான் போனதுக்கு சொன்னீங்களா இல்லையா? பர்சான் வந்து நல்லதுக்கும் போயிருப்பார், ஏதோ ஒண்ணு போயிருக்கலாம். குர்ஆனை அடிப்படையில ஆய்வு செய்து அந்த ஆய்வை தவறா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம். அது வந்து ஏதோ ஒரு நல்ல நோக்கத்திற்கும் போய் தப்பா விளங்கி கொண்டும் போயிருக்கலாம் என்று சொல்லி பர்சானை பத்தி நாங்க பேசும் பொழுது எங்களுக்கு அறிவுரை சொன்னீங்களே, எங்களை நரகவாசின்னு சொல்ற, இப்ப உனக்கு அந்த அறிவுரை பொருந்தாதா? கேட்டுக்கிற வேண்டியதுதானே? இப்படி சொல்லலாமா? தௌஹீத் ஜமாத்துக்காரர்கள் இந்த மாதிரி திட்டலாமா அப்படின்னு சொல்லி இதே கேள்வியை நீங்க கேட்க வேண்டியதானே? உனக்கு நீங்களே கேட்டுக்கிற வேண்டியதுதானே? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சரியான நடைமுறையா, ஒழுங்குமுறையா என்பதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நாம பேசுறத பத்தி விமர்சனம் பண்றது மட்டும்தான் நியாயமான மாதிரி பேசுவாராம். நம்மளை பத்தி நரகவாசி டிக்ளேர் பண்ணுவாராம். நீ நரகத்துக்குண்டான வேலையை எல்லாம் நீங்கள் செய்து கொண்டு திருமறை குர்ஆனுடைய செய்திகளை மறுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அசிங்கமான ஃபத்வாக்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி உம்மு என்ற பெண்மணியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருத்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து இந்த அளவுக்கு இழிவுபடுத்தக்கூடிய நீங்க எங்களை வந்து சொல்றீங்களா? சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இதுலயும் வந்து அவர் எப்படி வந்து ஹதீஸை திரிக்கின்றார் என்பதும் தெரிய வருகின்றது. தான் சொன்னதை நியாயப்படுத்தணும், அதுக்காக என்ன வேணாலும் இவர் இறங்குவார் என்பதற்கு இது ஒரு கூடுதல். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது வந்து சகோதரர் ஹிஷாம் அவர்கள் வந்து நல்லவரா இருக்கக்கூடிய ஆளு வந்து பின்னாடி வந்து விளங்காம போயிருவாரு அப்படின்ட்டு நிறைய வந்து உதாரணங்களை சொல்றாரு. அதுல வந்து மெயினா சொன்ன உதாரணம் வந்து அபு தாலிப் கூட தான் நல்லவரா இருந்தாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சாரு, இஸ்லாத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டாரு. ஆனா அவர் இஸ்லாத்துக்கு வரல இல்ல, கடைசியில
அவர் நரகவாசியா தானே போனாரு அப்படின்னு சொன்னாரு. இது எதுக்கு? இந்த மாதிரி வந்துகிட்டு இஸ்லாத்துக்காக பாடுபட்டாலும் கூட அல்லாஹ் நாடணும்ல, அல்லாஹ் நாடினவருக்கு தான் நேர்வழி கிடைக்கும். நல்லவரு அஹ்லாக்கு நல்லா இருக்கு அப்படின்றதுனாலயா நான் தூக்கிட்டு சொர்க்கத்தில் அல்லாஹ் போற்ற மாட்டான், கொள்கை கரெக்டா இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் சொன்ன ஒரு அழகிய உதாரணம். நம்மால் இறங்கிட்டாரு, களத்தில் இறங்கிட்டாரு. அபூதாலிபு இஸ்லாத்துக்கு பாடுபட்டாரா? யாரு சொன்னது? அதெல்லாம் பொய். அது இந்த மாதிரி வந்துகிட்டு இவர்கள் பிஜே அவர்களை உயர்த்த நபியையும் தாழ்த்துவாங்க, காஃபிரையும் உயர்த்தி விடுவார்கள். நம்ம மேல குற்றச்சாட்டு. அதை கேளுங்க. பிஜே உடைய அந்த வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக அபூ தாலிபை எப்படி வசத்துறாங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஜே லெவலுக்கு இவங்க தாழ்த்துனாங்க முதல் ஹதீஸ்ல. இப்ப என்ன பண்றாங்க? அபூ தாலிப அவருடைய நிலையை தாண்டி அபூ தாலிபை இவங்க வசத்தி கொண்டு வர்றதை நம்ம பாக்குறோம். என்ன? அபூ தாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாராம், இஸ்லாத்துக்காக தொண்டாற்றினாராம். அப்படிப்பட்டவரை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாம போய்விட்டாராம். கொடுக்க முடியாது. நான் கேட்கிறேன், அபூ தாலிப் அவர்கள் எவ்வளவு அவர் நல்லவர் தானே, அவர் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்டவர் தானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு எவ்வளவு ஒத்துழைப்பாக இருந்தார். அப்ப இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக வேண்டி அவ்வளவு ஒத்துழைப்பு செய்த மனிதர், அவருக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்தானா? ரசூலுல்லாஹ் கூட ஆசைப்பட்ட. ஆனா ஹதீஸ் அப்படியா இருக்குது? அபூ தாலிப் இஸ்லாத்துக்காண்டி பாடுபட்டாரா? இஸ்லாமிய கொள்கைக்காக அவர் தொண்டாற்றினாரா? முஸ்லிம்ல ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறார், அதைத்தான் அவர் குறிப்பிடுகிறார். ஆனா நீங்க ஒரு உண்மையை புரியணும், அபூ தாலிப் இஸ்லாத்துக்காக அவர் தொண்டாற்றவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை, அவர் இஸ்லாத்துக்காக பாடுபடவே இல்லை. அவர் நபிசல்லாசவங்களை காபிர்கள் அடிக்க விடாம, குறைசிகள் நபிசல்லாசவங்களை தாக்க விடாம அவர் பாதுகாத்தார். அதுக்கு இஸ்லாத்து மேல உள்ள அன்பா காரணம்? அந்த அன்பு கிடையாது. இஸ்லாத்து மேல ஏதோ நம்பிக்கை வச்சு அது மேல உள்ள அன்புனால் இஸ்லாத்துக்கு தொண்டாற்றணும், இஸ்லாத்துக்கு நம்ம எல்லாம் பாடுபடணும், நபியை பாதுகாக்கணும், இப்படி அவர் பாதுகாத்தாரு. அவருடைய தம்பி மகன் நபிசல்லாசவங்க தம்பி மகன்கிறனாலதான், அந்த உறவுக்காக தான், நபி மேல உள்ள அந்த உறவு பாசத்துக்காக தான் அபூ தாலிப் நபி அவர்களுக்கு என்ன செஞ்சாரு? பாதுகாப்பு கொடுத்தாரே தவிர நபி அவர்கள் சொன்ன கொள்கைக்காக நபி அவர்கள் அவரை பாதுகாக்கல. இது தெளிவாவே ஹதீஸ்ல வருது. அபூ தாலிப் அவர்கள் உங்களுக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார்கள். என்ன நன்மை? இன்னஹு கான யஹூதுக வ யக்லிபு லக, உங்களை அவர் பாதுகாத்தார், உங்களுக்காக அவர் கோபப்பட்டாரு. அப்ப உறவுக்காகத்தான் அவருடைய கோபம், நபி அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பெல்லாம். எப்படி கேட்டீங்களா? அபூ தாலிப் இஸ்லாத்திற்காக பாடுபடவில்லை. அபூ தாலிப் எதனால உதவி செஞ்சார் அப்படின்னா, தம்பி மயனா, அதனாலதான் உதவி செஞ்சாரே ஒழிய அவர் என்ன நல்லவரா அபூ தாலிப்? உங்க கேக்குறார். அதாவது எத்தகைய தில்லுமுள்ளு பேர் வழி தான் கொண்ட அந்த கெட்ட கொள்கையை நிலைநாட்டுவதற்காக இவர் ஹதீஸ்கள்ல இருந்து எப்படிப்பட்ட ஒரு இருட்டடிப்பையும் செய்வாரு, எப்படிப்பட்ட மோசடி வேலையும் செய்வார் என்பதற்கு இதை விட பெரிய ஆதாரம் வேண்டாம். அப்படி ஆதாரம் கிடைத்திருக்கின்றது. இவர் தான் கொண்ட கொள்கையை நிலைநாட்ட, தான் சொன்ன அந்த கெட்ட கொள்கையை நியாயப்படுத்துவதற்கு, பிறரை மட்டப்படுத்துவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதையெல்லாம் எவ்வளவு மட்டம் தட்டுவாரு அப்படின்றதற்கு பெரிய ஆதாரங்க இது. அபூ தாலிப் பாடுபட்டார், இஸ்லாத்துக்காக பாடுபட்டார். நம்ம சொன்னோமா? இசாம் எம்ஏசி அவர்களுடைய சொந்த கருத்தா? அது தௌஹீத் ஜமாத் சொந்தமா அடிச்சு விட்டதா? ஹதீஸ்கள்ல உள்ளதை சொன்னோம். ஹதீஸ்கள்ல உள்ளதுன்னா எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய மேட்டர்லாம் இல்ல. இந்த அப்பாஸ் அலி என்ன அரபுல வாசிச்சு காமிச்சாரோ, யஹூதுக வ யக்லிபு லக அப்படின்னு வாசிக்கிறார்ல. உங்களுக்கு அவர் அரணாக இருந்தாரே, அவர் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவரா, உங்களுக்காக கோபப்பட்டாரே, அப்படி கோபப்பட்டவராக இருக்கக்கூடிய நிலையில இருந்தாரே என்று சொல்லி ஹதீஸ்ல வந்திருக்கு. இதை வச்சுதான் அவர் ஆதாரமா காட்டுறாரு இசாமு. ஆனா இது ஏன் உதவி செஞ்சாரு, ஏன் கோவப்பட்டாரு? அல்லாஹ்வுக்காக கோவப்பட்டாரா, இஸ்லாத்துக்காக கோவப்பட்டாரா? இல்ல, அது தம்பி மயன் கோவப்பட்டாரு. தம்பி மயனுக்கு உதவி செஞ்சதுனால அது இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சதாயிருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அறிவாளித்தனமா கேள்வி கேட்கிறீங்கள. அப்பாஸ் அலி அவர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்ல? அதுக்கு அடுத்த வரி படிக்கணுமா இல்லையா? அடுத்த வரி தெரியும், ஆனா பிஜேபி குற்றப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், அபூ தாலிபை தூக்கிட்டாங்க, உயர்த்திட்டாங்க அப்படின்னு ஒரு அபாண்டத்தை தூக்கி போடணும் என்ற அடிப்படையில தானே இந்த வேலை. அதுக்கு அடுத்து என்ன வருது அதை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இப்படி கேட்கப்படுகின்றது. கேட்கப்பட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பதிலளித்தார்கள்?
அழகா பதில் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்ன பதில் சொல்றாங்க? அவர் இப்போது கணுக்கால் வரை தீண்டும் நரக நெருப்புல இருக்கிறாரு. ஆனா நான் மட்டும் இல்லைன்னு வைங்க, அவர் நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்திருப்பாரு. நரகத்தினுடைய அடித்தட்டில் இருந்தவரை இந்த மாதிரியான உதவிகள் செஞ்சார்ல அபூதாலிப் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சார்ல, அதனால அல்லாஹ் தூக்கி விட்டுருக்கான், உயர்த்தி விட்டுருக்கான். எங்க கணுக்கால் வரையின் உண்டான நரகத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி விட்டான்னு நாங்க எங்க சொந்த கருத்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா? அப்ப அல்லாஹ் உயர்த்தி விட்டுருக்கான், அடித்தட்டுல இருந்து கணுக்கால் வரைக்கும் உள்ள நரகத்துக்கு தூக்கி விட்டுருக்கான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செஞ்சதற்காக. தம்பி மகனுக்கு உதவி செஞ்சாலாம் கிடைக்காது வாப்பா, விளங்கிக்கிறங்க. இப்ப நரேந்திர மோடி இருக்கான், நரேந்திர மோடி அவருடைய தம்பி மகனுக்கு ரொம்ப உதவி செஞ்சிருக்கான்னு வைங்க, உடனே மறுமையில அவன் தம்பி மகனுக்கு நீ உதவி செஞ்சடா, உனக்கு நரகத்தினுடைய அடித்தட்டுல இருந்து உன்னைய மேல ஏத்தி விடுறேன்னு எல்லா தம்பி மகங்களுக்கும் உதவி செஞ்ச ஆளுகள் எல்லாம் கிடைச்சிருமோ? அறிவு வேணாம், சிந்திக்க வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்று தெரியும், இருட்டடிப்பு தெரியாதா? யஹூத்துக்க யௌமிபுலக்கன்னு சொல்ல தெரிஞ்சிச்சுல மூல வார்த்தையோட, அதுக்கு அடுத்த வரியில என்ன கேள்வி கேட்டாங்க, என்ன பதில்னு தெரியணும்ல. அப்ப புகாரில வரக்கூடிய செய்தின்னு சொல்லி தானே அதை சொல்றீங்க, அப்ப தெரியதானே செய்து இருக்கின்றது. அடுத்து இன்னொரு அறிவிப்புல இன்னும் தெளிவாக வருகின்றது. தாலிப் யஹூத்துக்க என்சுருக்க, உங்களுக்கு அரணாக இருந்தார், உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தாரே என்று சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. முஸ்லிமுடைய ரிவாயத்தை எடுத்து படிச்சு பாருங்க. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால சொல்லிட்டு இது அவருக்கு பயனளித்ததா என்று கேட்கப்பட்டதாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா பயனளித்திருக்கே, எனக்கு அவர் உதவி செஞ்சார்ல, எனக்கு அரணாக இருந்தார்ல, என்னை பாதுகாக்கக்கூடியவரா இருந்தார்ல, எனக்காக கோபப்படுறவரா இருந்தார்ல, இது அவருக்கு பயன் அளித்திருக்கின்றது. அவரை நான் நரகத்தினுடைய பிரதான பகுதியில் கண்டேன், உடனே அவரை அங்கிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தினேன். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செஞ்ச உதவியினால அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறான், அந்த வேதனையை குறைத்திருக்கிறான். நடுப்புறத்திலிருந்து பிரதான பகுதியிலிருந்து கணுக்கால் வரை தீண்டும் நெருப்பிற்கு அப்புறப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படின்னா அப்போ பயன் அளித்திருக்கல. அப்ப தம்பி மகனுக்கு உதவி செஞ்சிருந்தா பயன் அளிச்சிருக்குமா? இஸ்லாத்துக்கு உதவி செஞ்சிருந்தா அல்லாஹ் பயன் கொடுத்திருப்பானா? அப்ப அல்லாஹ் ஏமாந்துட்டானோ? அல்லாஹ் ஏமாந்துட்டான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க, எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. அல்லாவை ஏமாளியாக காட்டக்கூடிய அளவிற்கு இந்த அப்பாஸ் அலி என்பவருடைய தில்லுமுள் இருக்கின்றது என்றால் அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது இஸ்லாத்துக்கு உதவி செய்வது தெரியாதா அவருக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தால் தான் இருக்கக்கூடிய அந்த அறியாமை கால அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய பழக்க வழக்கமும் மக்கத்து காவிர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கும் பின்னடை வரும் தெரியும்ல, இஸ்லாம் வளரும் தெரியும்ல, இஸ்லாத்தினுடைய கை ஓங்கும் தெரியும்ல, இஸ்லாத்தை அழிக்க முடியாதுன்னு தெரியும்ல, எல்லாம் தெரிஞ்சுதானே உதவி செஞ்சிருக்காரு. அப்ப இஸ்லாத்திற்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கின்றார். இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு அவர் ஒரு வகையில உதவி செய்திருக்கின்றார் என்பதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை நரக நெருப்பினுடைய அந்த அடித்தட்டிலிருந்து கொஞ்சம் தூக்கி விட்டுருக்கான் கணுக்கால் வரைக்கும். அப்ப உதவி செய்ததாகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு அதை மறுக்கிறதுக்கு நீ யாரு? தெள்ள தெளிவாக தெரிந்தும் இருட்டடிப்பு செஞ்சு இதுல அபூ தாலிப் அவர்கள் அவர்களை மட்டப்படுத்துறது அப்படின்றத விட பிஜேவை கேவலப்படுத்த வேண்டும். அபூ தாலிபை பத்தி என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாலும் பரவாயில்ல, பிஜேவை இழிவுபடுத்தி விடணும். அதுக்காக சொன்னதை மறுத்து விடு, ஹதீஸ்ல உள்ளதை முதல்ல உள்ளதை வாசி, பின்னாடி உள்ளதை கட் பண்ணி விடு என்ற அடிப்படையில் தானே இந்த மாதிரியான வேலையை அப்பாஸ் அலி செய்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அதே மாதிரி கேட்கிறாரு, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தானே உதவி செஞ்சாரு, இஸ்லாத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமா உதவி செஞ்சாரு, அவ தம்பி மயன்றதுனால தானே அப்படின்னு இருக்காரு அப்படின்னு வேற பயங்கரமான வாதம் வேற வைக்கிறா. இதே கேள்வியை நாங்க அவர்கிட்ட திருப்பி கேட்கிறோம். அபூ தாலிப் மட்டும்தானே உதவி செஞ்சாரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு? சொந்தக்காரங்கன்றதுனாலயா? நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் இருந்தாங்கல்ல, அபூலஹப் இருந்தான், அபூலஹப் அபூஜெல்லாம் உதவி செய்யலையில, அவன் இஸ்லாம் வளர்ந்துருந்தானே உதவி செய்யல. அபூ தாலிப் இஸ்லாம் வளர்ந்துட்டு போகுதுன்னு மறைமுக சப்போர்ட் கொடுத்தாரு. விளங்குதா இல்லையா? அறிவை கொண்டு சிந்திக்கணும் வாப்பா, அறிவை கொண்டு சிந்திச்சாதான் புரியும்.
மூளை மழுங்கின ஆளுக்கு விளங்காது. அந்த அடிப்படையில தான் இப்படி மூளை மழுங்கி இவர் உளறுகின்றார் என்பது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அப்ப இந்த அபு தாலிப் அவர்களுடைய விஷயத்திலையும் இவர் செய்த தில்லுமுள்ளு அம்பலமாகி இருக்கின்றது என்பதை நாம இங்கே தெளிவுபடுத்திக் கொள்கின்றோம். சொல்றாருங்க, அதாவது பிஜேவை காப்பாத்துறதுக்கு நீங்க அபு தாலிப தியாகியாக்க பாக்குறீங்களா? இப்படி குஃபுர்ல இருந்த ஒரு தியாகி பட்டம் கொடுக்க பாக்குறீங்களா? இப்படி திரிச்சு வக்காலத்து வாங்காதீங்க, தில்லு முள்ளு பண்ணாதீங்க, புரட்டு மாத்தாதீங்க அப்படின்றாரு. எனவே தேவையில்லாம உங்களுடைய வழிகட்டை நியாயப்படுத்துறதுக்காக அபு தாலிபை கொண்டு இஸ்லாத்துடைய தியாகியாக நீங்க என்ன செய்ய வேண்டாம், காட்ட வேண்டாம். எனவே ஹதீஸ்களை திரித்து தலைவருக்கு வக்காலத்துக்கு வாங்குவதற்காக இஸ்லாம் எம்ஏசி அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்யாதீங்க. ஹதீஸ்கள்ல நீங்க தலைவருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு தில்லுமுள்ளு செய்றீங்களே, ஹதீஸ் எல்லாம் புரட்டுறீங்களே, மாத்துறீங்களே, அப்ப இது உங்களுக்கு கண்ணியமா கேவலமா என்பதை நீங்க யோசிச்சு பார்க்கணும். எப்படின்னு பாருங்க, எல்லா வேலையும் அவர் செஞ்சிருக்காரு. அபு தாலிப் உதவி செஞ்சிருக்காருன்றது அதுலயே இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அவர் செய்த உதவி பயனளிக்கும் அவருக்கு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். அப்ப அவர் ஏதோ கொஞ்சம் பாடுபட்டு இருக்கின்றார் என்ற அடிப்படையில தான் நரக வேதனை குறைக்கப்படுதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்கும் பொழுது யார் இப்ப திரிச்சா? அபு தாலிப இவங்க உயர்த்திட்டாங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை திரிச்சது யாரு? நீ தானே திரிச்ச. யார் இப்ப வக்காலத்து வாங்க? நீ தானே வக்காலத்து வாங்குறீங்க. அதே மாதிரி தில்லுமுள்ளு செஞ்சு புரட்டு செஞ்சது யாரு? ஹதீஸ்ல தில்லுமுள்ளு செஞ்சு புரட்டு செஞ்சு எல்லா அநியாயங்களையும் திரிச்சு அயோக்கியத்தனம் பண்ணது ஃபுல்லா அவரு அப்பாஸ் அலி என்பவர் தான் செஞ்சிருக்காரு. செஞ்சுட்டு அதை நமக்கு அறிவுரையா சொல்றாங்களாம், திரிக்காதீங்க, வக்காலத்து வாங்காதீங்க, புரட்டாதீங்க. எப்படின்னு பாருங்க. அப்ப இவர் எவ்வளவு பெரிய கல்லூலி மங்கனாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கி கொள்ள. என்ன சொல்றாருன்னு பாருங்க, கல்ப பொழந்துட்டாரு ஃபுல்லா. கல்ப பொழக்கிற செக்ஷனை கையில் எடுத்துட்டாரு போல. டோட்டலா இவரே ரேட்டு பேசி வாங்கிட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன தௌஹீத் ஜமாத்தில் இருந்து நாங்க வந்திருக்கேன், அதே மாதிரி சில பேர் வந்திருக்கிறோம், இவர்களை தவிர மற்ற எல்லாரும் வெளியேறினாங்கல்ல, அவங்கள பத்திலாம் நாங்க பேசணுமா? அவங்க எல்லாம் கொள்கைக்காக வெளியே போகல. சகோதரர் பிஜே அவர்களை விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறாங்க? அவங்களுடைய பேர்கள்லாம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனா யாரையாவது நம்ம சுட்டி காட்டணுமா? அந்த ஜமாத்துல இருந்து வேறு யாரோ எத்தனை பேர் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம சொன்னோமா? அதெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை. ஏன்? அவர்களுடைய வெளியேறுதல் எல்லாம் இந்த கொள்கைக்காக கிடையாது, இந்த கொள்கைக்காக கிடையாது, இந்த கொள்கைக்காக கிடையாது. இந்த கொள்கைக்காக வெளியேறினாங்க. ஹாமித் பக்ரியா இருக்கட்டும், ஹாமித் பக்ரி இந்த கொள்கைக்காக அந்த ஜமாத்தை விட்டு வெளியே வந்தாரு. அவர் கொள்கைக்காக வரவே இல்லை, அவர் கொள்கைக்காக வரவே இல்லை, அவர் கொள்கைக்காக வரவே இல்லை. அறுத்து பாத்துட்டீங்க, அவளை வச்சு விரிச்சு ஒவ்வொரு ஆளையா எவெல்லாம் போயிருக்கிறானோ அம்புட்டு பேருடைய உள்ளத்தையும் பொழந்து பாத்தியா நீனு? பாத்தீங்களா? அப்ப பயான்லாம் வந்துகிட்டு நம்மளுக்கு தான் அந்த பயான்லாம். நீ என்ன கொள்கை உள்ளத்தை பிளந்து பார்த்தாயா? இப்படிலாம் சொல்லலாமா? நல்லதுக்கும் சொல்லி போயிருக்கலாம்ல. குர்ஆன் ஹதீஸை தப்பாக ஆய்வு பண்ணதுல தப்பு கூட போயிருக்கலாம்ல, தப்பா கூட அந்த முடிவு எடுத்திருக்கலாம்ல என்றெல்லாம் கேட்டதெல்லாம் வந்துகிட்டு யாருக்கு மட்டும்? தௌஹீத் ஜமாத்துக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த கேள்வி. சரி, அவருக்கு ஏதோ ஒண்ணு விளங்கி கொண்டார், ஏன்னா அவர் விளங்குறது தவறா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை கூட வராம, சரி ஒரு ஆய்வுங்கிற அடிப்பில் ஒரு தப்பு கூட செஞ்சிருக்கலாம், நன்மையை எதிர்பார்த்து ஒரு தப்பு செஞ்சிருக்கலாம், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவார் நினைத்துக் கொண்டு ஒரு தவறான முடிவு எடுத்திருக்கலாம். அப்படிங்கிறது கூட வராம எப்படி பேசுறாரு சகோதரர் பிஜே அவர்கள்? அவங்க பத்துவா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, நீ நரகவாசி, நீ நரகவாசி, நீ நரகத்துக்குரியவன், நீ சொர்க்கத்துக்கு போக மாட்டாய், நீ கொள்கைக்காக வரவில்லை, நீ உலக விஷயத்துக்காக, நீ மட்டும் பத்துவா கொடுத்துக்கிட்டே இருப்ப, முத்திரை குத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்க ஆதாரத்தோட சொன்னா எங்களை திட்டுறது. பாத்தீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய நயவஞ்சகத்தனம்னு தெரியுதா இல்லையா?